தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2017 மகரம். எந்த காரியத்திலும் ஒரே மனதாக ஈடுபடும் மகர ராசி நண்பர்களே, நீங்கள் ஆயுள்காரன் என்று அழைக்கப்படும் சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள். எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதிலுள்ள லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவீர்கள். நீங்கள் எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுபவர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர். உங்களது நம்பிக்கையால் வளர்ச்சியை காண்பீர்கள். வரும் 2017 ஜூலை 27 அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் ராகு களத்திரஸ்தானத்திற்கு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் கேது ராசிக்கும் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 2 செப்டம்பர் 2017 வாக்கியஸ்தானத்தில் இருக்கும் குரு தொழிற்ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 19 டிசம்பர் 2017 லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த ஆண்டு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். ஆனால் மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். மற்றவர்களின் நலனுக்காக தன்னலனை பாராமல் உழைக்கும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே சகஜநிலை காணப்படும். கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்கும். குழந்தைகளின் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள். உறவினர் வருகை இருக்கும். யாரிடமும் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். பெண்கள் இதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும். திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பயணங்களால் செலவு ஏற்படும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட காரிய வெற்றி காண்பீர்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். வங்கியிடமிருந்து கடன் கிடைக்கும். நீர்வரத்து நன்றாக இருப்பதால் விவசாயத்தில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். புதிய குத்தகைகளில் லாபம் கொட்டும். கழனிகளை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பு உயரும். பால் வியாபாரத்திலும் கால்நடைகளில் நன்மை உண்டாகும். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். கலைத்துறையினருக்கு செலவு ஏற்படும். பயணச்சுகம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும். வாகன வசதி உண்டாகும். அரசியல் உள்ளவர்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கலாம். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம். மேலிடத்தில் வரும் உத்தரவுகளால் தாமதிக்காமல் செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மை தரும். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விளையாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அனுமன் கோயில் வலம் வரவும்.